In Tamil Nadu's fast-paced election battle, BJP leader K. Annamalai is set to hit the campaign trail today, marking a high-energy entry into the state's political contest. Although he will not be contesting, he will begin his outreach and later campaign in Coimbatore North, backing party leader Vanati Srinivasan as the BJP looks to consolidate its presence in key constituencies. This comes even as Annamalai has broken his silence over his absence from the BJP's candidate list, making it clear that he was not denied a ticket but chose not to contest. Speaking in Chennai, he said the decision was his own and had been formally communicated to the party leadership well in advance. Annamalai added that his focus will now be on strengthening the NDA's campaign across the state rather than entering the fray himself. And as Tamil Nadu heads toward a crucial electoral battle, all eyes are now on Annamalai's campaign strategy and the NDA's broader play in the state. சட்டமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுத்து பாலும் காமராஜராக இருக்கக்கூடிய நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களை மறுபடியும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இங்கே அழகு பார்த்து 5 ஆண்டு காலமாக சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மறுபடியும் 5 ஆண்டு காலம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோல்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் தலைவர்களும் முழுமையா இங்கே இருந்து அண்ணன் என் ரங்கசாமி அவர்களை மறுபடியும் ஐயா அவர்களை முதலமைச்சராக நாம் பெற வேண்டும். இந்த முறை புதுச்சேரி மாநிலத்தினுடைய 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தலை இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தர்களே, நமக்கு தெரியும், எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் புதுவையில் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் புதுவையை பொறுத்தவரை ஒரு ஏடிஎம் ஆக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க கேளுங்கம்மா. 2004 14 வரை மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி புதுவைக்கு கொடுத்தது வெறும் 9,000 கோடி ரூபாய். 10 ஆண்டுகள்ல 9,000 கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 2025 வரை புதுவைக்கு கொடுத்தது 26,000 கோடி ரூபாய். அப்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தார்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்களா யோசிச்சு பாருங்க. 9,000 கோடி எங்கே இருக்கிறது, 26,000 கோடி எங்கே இருக்கிறது. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றும் வந்தார். உங்களை பார்ப்பதற்காக வந்தார், உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வந்தார், உங்களுடைய வாக்குகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக வந்தார். இதற்கு முன்பு புதுவைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பொழுது ஒரே நாளில் புதுவைக்கு 2,700 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்து விட்டு நம்முடைய பாரத பிரதமர்